உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூபதி அம்சவல்லி. ஸோ இது என்னடா காட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் வந்து தலைக்கு வந்து ஹேர் பேக் போடலாம். ரொம்ப லாங் ஹேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுபோல் கருவேப்பிலையும் செம்பருத்தி இலை மட்டும் போட்டு ஹேர் பேக் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. என்னென்ன போடுறோம், என்னென்ன மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் செய்கிறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே புரியும் என்னென்ன சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி போடுறோம் அப்படிங்கிறத. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஹேர் பேக்கு வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான பொருளே வெங்காயம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு ஸ்பூன் வந்து அரிசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து நல்லா அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது ஒரு 2.5 ஸ்பூனுக்கு மேலே தான் இருக்கும். முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன், இது ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, இதை வச்சு நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி வந்து தலைக்கு வந்து ஹேர் பேக் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அரிசி ரைஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதோட அப்படியே ஊற்றிக்கலாம். ரைஸ் தண்ணியோடைய ஊற்றிக்கலாம். அது வந்து தலைக்கு வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த ரைஸ் தண்ணி. அதே மாதிரி இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்குல்ல, அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியை பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி போதும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து போட்டு இது பண்ணி எடுக்கலாம். அப்புறம் வந்து இதை ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதை அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. தண்ணி வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கெட்டியாக இருந்துச்சுன்னா அது நம்ம தலைக்கு தேய்க்க கீழே தான் விழுக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி மாரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக வந்து கெட்டியாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கருங்கருன்னு முடி வந்து கருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்கும், அப்படியே எல்லோ கலர் இருக்கும். அது வந்து செமட்ட முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமட்ட முடியாக இருக்குது, முடியெலாம் செமட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் அப்படி மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா நல்லா கருங்கருன்னு வந்துடும். நான் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டால் போதும், நல்ல சூப்பராக ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நானே கொஞ்சம் தண்ணி வந்து சேர்க்காம விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு வந்து பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா தலையை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டாச்சு. நீ மட்டும்தான் போடுவியா, நானும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னோடய சிச்சு பாருங்கள் தலைக்கு வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க. சிச்சு பாருங்கள், அவங்களும் போட்டுக்கிட்டாங்களாம். சரி, குட்டி ஆசைப்பட்டா சிச்சுக்கும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டை அடிச்சிருந்தாங்க, சிச்சுக்கும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். பாய் சிச்சு, பாய் சொல்லு. பாய் சொல்லு பாட்டு சொல்ல மாட்டாங்களா? சரி, ஓகே, பாய்.